Hello friends, welcome to Aradhana's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு மிளகு சாதம். என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிற டைம்லையும், ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற டைம்லையும் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் இந்த பூண்டு மிளகு சாதம். வீட்டில் சாதம் மிஞ்சிட்டா கூட அதை வச்சு நம்ம பூண்டு மிளகு சாதம் செய்யலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானோடனே 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். பருப்பெல்லாம் வறுபட்ட பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதமோ அல்லது வீட்டில் நம்மளுக்கு சாதம் மிஞ்சிருக்கு அப்படின்னா கூட அந்த சாதத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஹம்மிங் எந்த பாட்டில் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷம் சாப்பாடை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் நல்லாவே சூடு ஏறி ஆவி பறக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூள் எல்லா சாதத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்க நல்லா மசால் கிழங்கா வறுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் அப்பளம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். சாதம் பழைய சாதம் வீட்டில் மிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லை சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னாலும் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.